அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை நீங்க எல்லாம் செஞ்சிருக்கு. எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கின்ற எரிபொருள் கொடுப்பனவு வேண்டாம், அமைச்சருக்கான சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அமைச்சருக்கு வழங்குகின்ற எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தான். மாற்றமா இல்லையா? இதெல்லாம் இது நாள் வரைக்கும் யாரும் நினைச்சு பார்த்திருப்போமா? நம்ம இல்லை. அது மாத்திரமா? அமைச்சர்களுக்கு கொழும்புல பெரிய வீடுகள் கொடுத்தாங்க, 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் பெருமதியான வாடகை வீடு. நாங்கள் ஒரு வாகனம் வீடு வாடகை எடுக்கிறோம். அமைச்சர்களுக்கு சொத்தான வாகனம் கிடைக்கும். எனக்கு கூட வேண்டாம், மினிஸ்ட்ரியில் இருக்கு, மாளிகாவத்தில் இருக்கு, 4 வெஹிக்கிள் இருக்கு. அந்த அதை எல்லாத்தையும் எடுக்கலாம். நாங்கள் சாதாரண வெஹிக்கிள் தான் போவோம். அமைச்சர்கள், அது அமைச்சர்களுக்கு மாத்திரம் பாராளுமன்ற உறுப்பினர் 225 பேருக்கும் 4 கோடி ரூபாய் பெருமதியான வாகன பெர்மிட் கொடுத்தாங்க, நாங்கள் எடுக்கல. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரணி அமரசூரிய பிரதமராக இருக்கிறாங்க, அவருக்கு முன்னுக்கு இருந்த அமைச்சர், அதாவது பிரதமருக்கான அதாவது எரிபொருள் செலவு மாத்திரம் 33 லட்சம் ரூபாய். நம்முடைய அரணி அமரசூரிய 4 லட்சம் ரூபாய் வேலை முடிக்கிறாங்க, 29 லட்சம் ரூபாய் திரைசி. நான் சொல்ல வந்தவங்கிட்ட நிறைய பேசுறதுக்கு நான் கூடுதலாக பேசல. அப்ப நாங்க வந்து என்ன கேட்ட வேறு எதுவும் இல்லை, எங்களால் இயன்ற, அதாவது நாங்கள் அரசியல்வாதிகள் என்ற வகையில் எங்களால் என்னென்ன அர்ப்பணிப்புகள் செய்ய முடியும் அவ்வளவையும் நாங்கள் செய்வோம்.